மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைதான போலி என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் 36 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக மேலும் ஒரு புகார் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ், வணக்கம். இந்த புகார் தொடர்பான விரிவான விவரங்கள். நிச்சயமாக, அதாவது கிருஷ்ணகிரி அருகே என்சிசி பயிற்சியாளர் என பள்ளியை ஏமாற்றி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை செய்த சிவராமன் கைது செய்து அவர் மீது மேலும் ஒரு புகார் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் தன்னை ஒரு வழக்கறிஞர் என கூறிக்கொண்டு 36 லட்சம் ரூபாய் பணம் ஏமாற்றியதாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் 6 பேர் தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதாவது தன்னுடைய நிலத்தை வேறு ஒருவர் போலியான ரசீது மூலம் அபகரித்துக் கொண்டதால் அந்த சொத்தை மீட்டு தருவதாக கூறி சிவராமன் தன்னை ஒரு வழக்கறிஞர் என கூறி சுமார் 36,20,000 ரூபாய் வசூலித்துள்ளார். அதற்காக போலியாக வங்கி கணக்கில் செலுத்துவது போன்ற ஒரு போலி ரசீது வழங்கியுள்ளார். தற்சமயம் அவர் மீது பாலியல் வழக்கு போடப்பட்டதை அறிந்த அந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்துள்ளனர்.